அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் மே 1ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? முதல் வினா: இந்திய இராணுவத்தால் நடத்தப்படும் பிரகதி பன்முக இராணுவ பயிற்சியின் முதல் பதிப்பு எங்கு நடைபெறுகிறது? இந்திய இராணுவத்தால் நடத்தப்படுற இந்த பிரகதி அப்படிங்கிற பன்முக இராணுவ பயிற்சி அப்படிங்கிறது இதோட எங்கே நடக்குது? ஆன்சர்: உம்ரோய் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. அது மேகாலயா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. உம்ரோய் அப்படிங்கிற இடத்துல. ஸோ அதாவது இந்த உம்ரோய் அப்படிங்கிற இடத்துல ஒரு இராணுவ முகாமில் தான் இந்த பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இதில் என்னென்னா, அந்த அவங்களுடைய நட்பு நாடுகள்னு சொல்லுவோம்ல, அந்த இராணுவங்களுக்கு இடையே தான் இந்த ஒருங்கிணைப்பு, இந்த பரஸ்பர புரிதல் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. இதில் என்னென்னலாம் கற்றுக் கொடுப்பாங்க, என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா, இந்த நவீன போர்க்கால உத்திகள் என்ன, பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை, பேரிடர் மேலாண்மை. ஸோ இதிலெல்லாம் அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க. அடுத்த வேணா பாருங்கள். இந்தியா கென்யா கூட்டு வர்த்தக குழுவின் 10வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? இந்தியா கென்யா கூட்டு வர்த்தக குழுவோட 10வது கூட்டம் எங்கே நடந்துச்சு? புதுடெல்லியில் நடக்குது. ஸோ புதுடெல்லியில் நடக்குது 10வது கூட்டம். ஸோ புதுடெல்லியில் நடந்துச்சா? இந்தியா மற்றும் கென்யா நாடுகளோட அந்த வர்த்தக அமைச்சக பிரதிநிதிகள் தான் இதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதிகாரிகளும் கலந்துக்கிட்டாங்க. இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த இருதரப்பு வர்த்தக உறவை மேலும் வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த கூட்டத்தோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. இரு நாடுகளிலுமே புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிஞ்சு அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதையும் பேசியிருக்காங்க. அடுத்த வினா: 2026ஆம் ஆண்டிற்கான IBSF உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் யார்? 2026ஆம் ஆண்டிற்கான IBSF அப்படிங்கிற அந்த உலக பில்லியர்ட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றது யார்? சௌரவ் கோத்தாரி அப்படிங்கிறவர் தான். சௌரவ் கோத்தாரி அப்படிங்கிறவர் தான் இந்தியாவை சேர்ந்த முன்னணி பில்லியர்ட்ஸ் வீரர். இவர் இந்த சர்வதேச பில்லியர்ட்ஸ் மற்றும் ஸ்னூக்கர் கூட்டமைப்பு நடத்திய உலகளாவிய சாம்பியன்ஷிப் போட்டி அப்படின்றத சொல்கிறாங்க. இது எதுக்காக நடத்துகிறாங்கன்னா, உலகின் மிகச்சிறந்த பில்லியர்ட்ஸ் வீரர்களை தீர்மானிப்பதற்கும் இந்த விளையாட்டை உலகளவில் ஊக்குவிக்கிறதுக்காகவும் இந்த போட்டியை நடத்துகிறாங்க. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தொடங்கியுள்ள புதிய போர்ட்டலின் பெயர் என்ன? தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஒரு போர்ட்டலை தொடங்கியிருக்காங்க. அதோட பேர் என்ன? ஆன்சர்: பிரகதி அப்படிங்கிறது அதோட பேர். பிரகதி அப்படிங்கிறது அதோட பேர். எதுக்காகனா, இந்த பழைய EPF கணக்குகளை கண்டுபிடிச்சி அதை UAN சொல்லப்படுற இதோட இணைக்கிறதுக்காக தான் இதை தொடங்கியிருக்காங்க. யாருன்னா, மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தோட கீழே இயங்குகிற இந்த தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து சந்தாதாரர்களுக்கும் ஆன்லைன் தளம் வழியாக தான் சேவை வழங்குறாங்க. இது ஓகேங்களா? அடுத்த வினா: பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு மற்றும் இந்திய கடற்படை இணைந்து எந்த உள்நாட்டு ஏவுகணையின் முதல் சால்வோ லான்ச் சோதனையை வெற்றிகரமாக நடத்தின? குறுகிய தூட கடற்படை எதிர்ப்பு ஏவுகணைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட சோதனையை தான் இப்போ நடத்தினாங்க. NASMSR அப்படிங்கிறது தான். நேவல் ஆன்டிஷிப் மிசைல் ஷார்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது அதோட பேர். இந்தியாவின் ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் இந்த ஏவுகணை சோதனை கடற்படை ஹெலிகாப்டர் மூலம் ஏவப்பட்டு இந்த சோதனையை முடிச்சிருக்காங்க. இந்த சால்வோ லான்ச் அப்படின்னா, மிக குறுகிய கால இடைவெளியில் அடுத்தடுத்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி எதிரி இலக்குகளை துல்லியமாக தாக்குற திறனை சோதிக்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. அடுத்தது, லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்திய திரைப்பட விழா மற்றும் இன்டி மீம் திரைப்பட விழா ஆகியவற்றில் மொத்தம் 3 முக்கிய விருதுகளை வென்ற நேபாளி மொழி திரைப்படம் இது? ஷேப் ஆஃப் மோமோ அப்படிங்கிறது தான். ஷேப் ஆஃப் மோமோ அப்படிங்கிறது தான். திரிபுவன் பாசின் அப்படிங்கிற ஒரு இயக்குன இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா 3 முக்கிய விருதுகளை வாங்கியிருக்கு. ஸோ இந்த அமைப்பு இந்த விருது கொடுக்கறது நோக்கம் என்னென்னா, இந்த தெற்காசிய திரைப்படங்களின் தனித்துவமான கலைத்திறனை உலகளாவிய பார்வையாளர்கள்ட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதும், சுயாதான திரைப்பட தயாரிப்பாளர்களின் முயற்சிகளை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமாக இருக்குது. அடுத்த வேணா பாருங்கள். இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த பாஸ்மதி மற்றும் இயற்கை வேளாண்மை பயிற்சி மற்றும் செயல்விளக்க பண்ணை எங்கு அமைக்கப்பட்டு வருகிறது? இந்தியாவோட முதல் ஒருங்கிணைந்த பாஸ்மதி மற்றும் இயற்கை வேளாண்மை பயிற்சி மற்றும் செயல் விளக்க பண்ணை எங்கு அமைக்கப்பட்டு வருதுன்னா, வாரணாசியில் அமைக்கப்பட்டு வருது. உத்தரப்பிரதேசத்தோட வாரணாசியில் மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்
மற்றும் இந்த APEDA அப்படின்னு சொல்லப்படுறது, அதாவது அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்களே, இவங்களுடைய கூட்டு முயற்சியால் தான் இது நிறுவப்படுது. இந்தியாவில் கடல் மீன் உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் இது. இந்தியாவில் கடல் மீன் உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ இந்த ஆய்வறிக்கை மே 1 வெளியிடப்பட்டிருக்கு. மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிறது இந்த தரவை வெளியிட்டிருக்காங்க. இவங்க வந்து CMFRIன்னு சொல்லுவாங்க, அதாவது சென்ட்ரல் மரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ 1947 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட தலைமையகம் கேரளாவில் கொச்சியில் அமைஞ்சிருக்கு. உற்பத்தி அளவு தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்குது, ஓகே. அதோட உற்பத்தி எவ்வளோ அப்படின்னா 35.7 லட்சம் டன்களை வந்து அவங்க எட்டியிருக்காங்க. இப்போ அடுத்த வினா, ஏப்ரல் 2020 இந்தியாவோட மொத்த GST வருவாய் வசூல் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. GST வசூல் எவ்வளோ அப்படின்னா ஏப்ரல் 2026 2.43 லட்சம் கோடி. 2.43 லட்சம் கோடி. ஸோ 2025 ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2.23 லட்சம் கோடி தான் இருந்துச்சு. இது இப்போ இதை ஒப்பிடும்போது 8.7% வளர்ச்சியாக இருக்குது. இந்த ரீஃபண்ட் தொகைலாம் இருக்குல்ல, கொடுக்க வேண்டியது, அதெல்லாம் கொடுத்தது போக 2.11 லட்சம் கோடி வசூலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் போன வருடாந்தத்தை கணக்கு பண்ணும்போது 7.3% வளர்ச்சி அப்படிங்கிறாங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் வணிக ரீதியான கடல் விமான சேவை எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் வணிக ரீதியான கடல் விமான சேவை எங்கு தொடங்கப்பட்டது? லட்சத்தீவில் தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கை ஹாப் ஏவியேஷன் அப்படிங்கிற இந்த தனியார் விமான போக்குவரத்து நிறுவனம் தான் இதை வந்து பண்ணுறாங்க. இந்தியாவோட யூனியன் பிரதேசமாக இருக்கிற இந்த லட்சத்தீவு பகுதியில் அது தொடங்கியிருக்காங்க. சுற்றுலா மேம்பாடுனா லட்சத்தீவில் இருக்கிற பல்வேறு தீவுகளுக்கு இடையே இந்த சுற்றுலா பயணிகளை எளிதாக போகிறதுக்கு வரத்துக்கு இதெல்லாம் உறுதி செய்கிறதுக்காக இதை தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த முறையான தரை வழி ஓடுபாதைகள் இல்லாத சிறிய தீவுகளையும் வான் வழியாக இணைக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. சர்வதேச தொழிலாளர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் கொண்டாடப்படுது? சர்வதேச தொழிலாளர் தினம் அப்படிங்கிறது மே 1 கொண்டாடுறாங்க. இந்தியாவில் 1923 மே 1 தான் ஃபஸ்ட்டு கொண்டாடினாங்க. ஸோ மதராஸ் மாகாணத்தில், ஓகேங்களா, இந்தியாவில் மதராஸ் மாகாணத்தில் தான் ஃபஸ்ட்டு கொண்டாடிருக்காங்க 1923. யாருடைய தலைமையில்னா சிங்காரவேலருடைய தலைமையில் இந்துஸ்தான் தொழிலாளர் விவசாய கட்சி இருக்குல்ல, அவங்க தான் இந்த மே தின விழாவை முன்னெடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1886 அமெரிக்காவோட சிகாகோ நகரில் 8 மணி நேர வேலை கேட்டு போராடி அந்த உயிரிழந்த தொழிலாளர்களின் தியாகத்தை நினைவு கூறுறதுக்காக ஸோ உலகெங்கிலும் இருக்கிற அந்த உழைக்கும் மக்கள்னு சொல்லப்படுறவங்க இந்த தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1923 நம்ம ஆளுங்க ஸ்டார்ட் பண்ணி இன்ன வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.